சட்டம் வருகிற பொழுது, ஒரு விதமான தலாக்கு சட்டம் வருகிற பொழுது, சிஏ எல்லாத்தையும் எம்பிஆர் என்ற சட்டங்கள் வருகிற பொழுது, ஹிஜாப் அணிவதற்கு தடை என்று வருகிற பொழுது, ஆட்சியை சார்பதற்கு தடை என்று வருகிற பொழுது, பள்ளிவாசலில் பாம்பு ஒளிபெருக்க கூடாது என்ற தடைகள் சட்டங்கள் வருகிற பொழுது, மொத்தத்தில் முஸ்லிம்கள் இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடாது என்று சில சதி துஷ்மன்கள், சில விரோதிகள் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று முனைந்தார்களோ, அதற்காக முயற்சி எடுத்து நம்மிடத்தில் நெருங்கினார்களோ, அதெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாலி அரணாக இருந்தார்களோ, பாதுகாப்பாக இருந்தார்களோ, கொள்கையை சொல்லுமானால் நபிகள் வேறு, அபூதாலி வேறு. ஆனால் நபிகளை பாதுகாப்பதில் அபூதாலிக்கு ஒரே எண்ணம் தான், ரசூலின் மீது ஒரு வீரர் கூட விடக்கூடாது. அதுதான் நம் ஆட்சியாளருடைய எண்ணமும். இந்த தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் என்றைக்கும் சமரசத்தோடு இருக்க வேண்டும். தமிழ்நாடு பூங்கா சொர்க்க பூங்காவாக இருக்க வேண்டும், சுடுகாடாக மாறிவிடக்கூடாது என்று கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் எல்லாம் அனுபவத்தை முன்வைத்து எதிரிகளிலிருந்து இந்த நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணிலே நம்மை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லவர்களை, அந்த நேர்மையானவர்களை ஊக்குவிப்பதுதான் நம்முடைய ஜனநாயக கடமை. நமக்கான ஒரு வாய்ப்பாக தர இருக்கிறார். அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி யாரை நாம் நியமித்தால் நமக்கு பாதுகாவலர், யாரை கொண்டு வந்தால் நம் சமூகத்திற்கு பாதுகாவலர், யார் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தால் நம் எதிரான சந்ததியினருக்கு பாதுகாவல் என்பதையெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையாக இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இளைஞர்களும் வாலிபர்களும் யோசித்து சிந்தித்து செலவாமல் தங்கள் வாக்கை நல்லவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் போட்டால் அந்த நேர்மையானவர்கள் காலம் காலமாக நம்மையும் பாதுகாப்பார்கள், நம்மை நோக்கி அடுத்து வர இருக்கக்கூடிய நம் சந்ததிகளையும் பாதுகாப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் தவறானவர்கள், தவறு இழைக்கக்கூடியவர்கள் தாமெல்லாம் நம்மை எடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தரங்களை அல்லது அவர்களுடைய முறைகளை போய் அந்த ஆட்சி சிக்கிவிட்டால் நம்மளுடைய நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார்கள், அப்பா நேர்மையாக இருந்து சொல்கிறார். இன்னும் நேர்மையானவரை அல்லாஹ் இன்றைக்கும் பேசுகிறார். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அன்சிலும் நாங்கள் மனாதிரவோ, மனிதனுக்கு ஏற்ற கண்ணியத்தை, அந்தஸ்தை, மரியாதையை நீங்கள் கூறுங்கள். எந்த நாட்டாருக்கு யார் தகுதியோ அந்த தகுதி மக்களை உட்கார வையுங்கள். தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்தால் நீங்களும் சிரமப்படுவீர்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்கள் சந்ததிகளும் சிரமப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இந்த உலகம் இருக்கிறதே, இஸ்லாம் படைக்க தோன்றப்பட்ட நாளிலிருந்து நேர்மையானவர்கள் என்ற ஒரு நீதமே கிடையாது. நீங்க ஆரம்ப இஸ்லாம் வரலாறு பாருங்க. ஆபில் காபில் 2 பேர், ஆபில் கெட்டவர், ஆபில் நல்லவர். ஆனால் உடன் பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒற்றை காலம் என்ற காபில் அதை மறுத்த ஆபிலை கொலை செய்தார். அல்லாஹ் அதனுடைய இறைச்சியை கவுல் செய்தான். தான் நினைத்தது நடக்கவில்லை என்று காபிலுக்கு கோபம் ஏற்பட்டு, பொறாமை ஏற்பட்டு தன் உடன் பிறந்த சகோதரன் ஆபிலை கொலை செய்து பின்னணி தெரியுமா? அவன் நேர்மையானவராக இருக்கிறான். அந்த நேர்மை எனக்கு ஆபத்தானது, என் ஆசைக்கு ஆபத்தானது, என் சுதந்திர வாழ்க்கைக்கு ஆபத்தானது என்று ஒரு தீயவன் ஆவில் அன்றைக்கு நினைத்தான். அன்றைக்கு அதுதான் முதல் கொலை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நேர்மையானவர்கள் என்றைக்கும் இந்த உலகத்திலே நேர்மையாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் இருக்க மாட்டார்கள். அன்னைக்கு ஆவில காவில் கொண்டதனுடைய பின்னணி அவர் நேர்மையாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க பாடம் படிக்க. 3 இடங்கள்ல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க. அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தவறை உணர்ந்து கொண்டு நான் செய்தது தவறு என்று ஒற்றுக்கொண்டிருந்தால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தவறை உணராமல், தான் செய்தது தவறு என்று புரிந்து கொள்ளாமல் நேர்மையாக நடந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்கள் ஊக்குவிக்கப்படவில்லை என்பதுதான் வரலாற்று வரிகளை உண்மை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
இப்படி காலம் காலமாக இந்த மண்ணிலே